ஜெர்மனி ஊடாக பிரான்ஸ் செல்ல முற்பட்ட ஈழத்தமிழ் இளைஞர் ஒருவர் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கிளிநொச்சி முழங்காவில் பிரதேசத்தை சேர்ந்த 22 வயதுடைய இளைஞரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். போலி ஆவணங்களை பயன்படுத்தி தயார் செய்யப்பட்ட பிரான்ஸ் போலி கடவுச்சீட்டை வைத்துக் கொண்டு ஓமான் மஸ்கட் நகர் ஊடாக ஜெர்மனி நோக்கி பயணிக்க முற்பட்டுள்ளார். இதன்போது கட்டுநாயக்க விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகழ்வு துறையின் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டுள்ளார். ஓமான் செல்வதற்காக இன்று அதிகாலை 5:20 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் சென்ற தமிழ் இளைஞன் அனைத்து விமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு கருமப்பீடத்தில் தனது கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். ஓமான் செல்வதற்காக இன்று அதிகாலை 5:20 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திற்கு சென்ற தமிழ் இளைஞன் அனைத்து விமான அனுமதி நடைமுறைகளையும் முடித்துவிட்டு குடிவரவு கருமப்பீடத்தில் தனது கடவுச்சீட்டு மற்றும் பிற ஆவணங்களை சமர்ப்பித்துள்ளார். இதன்போது ஏற்பட்ட சந்தேகத்தில் குறித்த நபரை தலைமை குடிவரவு மற்றும் குடியகழ்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்த போது இளைஞரோடு அனைத்து ஆவணங்களையும் எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டுள்ளது. அங்கு மேற்கொள்ளப்பட்ட தொழில்நுட்ப சோதனைகளின் போது இந்த கடவுச்சீட்டு போலியானது எனவும் அதில் பயன்படுத்தப்பட்ட குறிப்புகள் மற்றும் முத்திரைகளும் போலியானவை என்றும் தெரிய வந்துள்ளது. பின்னர் இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளின் போது ஒரு தரகருக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் வழங்கி குறித்த கடவுச்சீட்டை பெற்றதாக கூறியுள்ளார். பின்னர் இளைஞரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது ஒரு தரகருக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் வழங்கி குறித்த கடவுச்சீட்டை பெற்றுள்ளதாக கூறியுள்ளார். மேலும் கைது செய்யப்பட்ட இளைஞன் மேலதிக விசாரணைக்காக கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள குற்ற புலனாய்வுத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.